ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்க ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்துல வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்பதான் மஞ்சுமல் பாய்ஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமா மாறுது. சோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படிதான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றத வந்து நம்மளால வந்து அதை ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். சோ அதனால இந்த ஜேபிபி படம் நிச்சயமா மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற, மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற, விரும்புற ஒரு படமா டெஃபினட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் ஆக்டர்ஸ், இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் அண்ட் வந்து ரொம்ப இயல்பா ஒரு ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம வந்து பத்தி பேசுறப்ப வந்து ரியலிஸ்டிக் படங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும், ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கும், ரொம்ப சோசியல்ல வந்து சோசியலான படங்களே வந்து அதுல இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ரொம்ப சிம்பிளா மனிதர்களோட உறவுகளை, அதோட எமோஷனை, அதோட வேல்யூவோட பேசுற ஒரு படமா வந்து இந்த ரியலிசம் சினிமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜேபிபி வந்து ஒரு பக்கா ரியலிஸ்டிக் மூவி. நீங்க அந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு கமர்ஷியல், என்ன சொல்றது, ஒரு சினிமா ஒரு ஸ்டீரியோடைபிக்கான ஒரு ஒரு இதுக்குள்ள பொருத்தாம ஒரு குடும்பத்தை அப்படியே வந்து நம்ம அதுக்குள்ள இருந்த அந்த விஷுவல் அந்த படத்தை பாக்குறப்போ அதோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி அந்த லைஃபோட நம்மளும் இயங்குற மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, இந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரசனை மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான திரைப்படம், முக்கியமான காலகட்டம் கூட. ஏன்னா இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மவுத் டாக் மூலமா தமிழ்நாடு முழுக்க அப்படி காட்டு தீ மாதிரி பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பார்த்தா, அவங்க இந்த வழக்கமான கிளீஷியா எல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை, அந்த கதையை அதோட நுட்பங்களோட அழகா சொல்லியிருக்கிறது தான் அதோட சக்சஸா நான் பாக்குறேன் பர்சனலா. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய எடுத்துட்டு அதுக்கு ஒரு காதல் காட்சி வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறது, இப்படின்ட்டு ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்குள்ள அந்த படத்தை வச்சிருவோம். ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்த அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ண விதம் வந்து மக்கள் கிட்ட போயிருக்குன்னா பார்வையாளர்கள் வந்து ரசனை மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறாங்க, ரொம்ப வெறியோட தயாரா இருக்கிறாங்கன்றதுதான் இப்ப இந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த பார்வையாளரோட வீச்சை நம்ம பாக்குறோம். அது வந்து ஜெயபேபி பார்க்கும்போது இன்னும் அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொழுதுபோக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் சினிமாவுடைய பார்வையாளர் ரசனை மாற்றத்திற்கு ஏற்படுத்திய இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தோட பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஸ்வலான ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து ஹீரோயினே இல்லாம ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம், அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசா ஓடிட்டு இருக்குங்கிற போது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய. எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம்.